பொதுவாக பார்க்குறது வந்து எந்த வயசுலையுமே இப்போ நிறம் வந்தால் ஒத்துக்கிறது இல்லை. 70 வயசில் வந்தால் கூட அவங்க டை அடிச்சுட்டு தான் போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. இளநரைனா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணவே முடியல. முன்னாடிலாம் வந்து 50 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்ததுன்னா இளநரை சொல்லுவோம். முடி அங்கே வெளுக்குதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா அங்கே ஈரத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னாக்கா ஈரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து முடியை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஆகும். ட்ரையாக இருக்கிற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம ஈரத்தை மெயின்டைன் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் எது போட்டாலும் அந்த உணவு வறண்டு போகும். ரொம்ப கவலை, மன உளைச்சல் இருக்கிறது, ரொம்ப லேட்டாக தூங்குறது, அதன் மூலமாகவும் பித்தம் கூடும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்க, ஏசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். காயகல்ப மருந்துகள் சாப்பிட்றது மூலமாகவும் நரதிர மூப்பு எல்லாத்தையுமே விரட்டிடலாம். நான் ஒரு எளிய ஒரு டை ஒன்று பரிந்துரைக்கிறேன். அது வந்து முழுக்க முழுக்க மூலிகையில் தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இது வந்து இருக்கிறதுலே சிறந்த ஒரு டையாக அவங்களுக்கு பயன்படும். அன்பர்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு. இனிமேல் தொடர்ந்து வீடியோலாம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் போய்க்கலாம். நரைக்கிறது அப்படின்றது, இளநரை, நரை அப்படின்னு எத்தனையோ இருந்தால் கூட நம்ம பொதுவாக பார்க்குறது வந்து எந்த வயசுலையுமே இப்போ நிறம் வந்தால் ஒத்துக்கிறது இல்லை. 70 வயசில் வந்தால் கூட அவங்க டை அடிச்சுட்டு தான் போகணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. இதில் ஸ்கூல் பிள்ளை எல்கேஜி யூகேஜி கூட முடிவு நரைச்சி போயிடுது. அதுவும் தான் இஷ்யூ. ஸோ இளநரைனா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணவே முடியல. முன்னாடிலாம் வந்து 50 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்ததுன்னா இளநரைன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் வந்து 50 வயதுக்கு மேலே யாரும் காத்துக்கிட்டு எல்லாத்துக்கெல்லாம் முடியலாம் நரைச்சி முடிச்சிருது. ஸோ அப்போ இளநரைனா அப்படின்றத பிரித்து பார்க்காம நரை அப்படின்னு எடுத்து போய்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஏன் வருது அப்படின்னா மெலனின் குறைஞ்சி போச்சு, ஜிங்க்கு குறைஞ்சி போச்சு, B12 குறைஞ்சி போச்சு, இப்படி நிறைய காரணத்தை சொல்லுவோம். சொல்லி அவங்க அதுக்கெல்லாம் என்னடா பண்ணுறது, குறைஞ்சி போச்சு ரைட்டு, நாங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேட்குறவங்கள வந்து முழுக்கி விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஏன் வந்ததுன்னு கொண்டு வரது மூலமாகவே அதை சரி பண்ணுறதுக்கான காரணத்தையும் அதிலே உள்ளடக்கிட்டோம்னா எளிதாக இருக்குன்ட்டு நம்ம அந்த மாதிரி போய்க்கலாம். அதாவது ஏன் இறந்து போயிட்டார் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் இல்லையா? அவர் தொடர்ந்து ஏதோ ஒரு நோயில் இருந்திருப்பார். அதுக்கு காரணம் உணவாக இருக்கலாம், வேறு எதாவது இருக்கலாம். அதை நம்ம எடுத்துகிட்டு வரது மூலமாக அந்த நோயிலேருந்து அது கடைசியாக நடந்த அந்த கார்டியாக் அரெஸ்ட்டையோ வேறு உயிரிழப்பை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான் இந்த இது. ஒரு செடி இருக்குது, அதில் வந்து இலை பழுத்து போயிடுது, அப்போ வந்து வெளுத்து போயிடும். கிட்டத்தட்ட முடி அது மாதிரி தான். பழுத்து போன முடியை தான் நம்ம வெளுத்து போன முடின்னு சொல்கிறோம். பழுத்து போகிறதுல என்ன நடக்கும்னு நம்ம புரிஞ்சிட்டாலே அது எப்படி சரி பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கலாம். பழுத்துக்கு போகிறதுல இலையில் என்ன நடக்கும் பாருங்கள், ஈரம் குறைஞ்சி வயதாகி அதுலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு தயாராகிறப்ப தான் அந்த பழுப்பு தன்மை வரும். அதே மாதிரி தான் முடி அங்கே வெளுக்குதுன்னா என்ன அர்த்தம்னாக்கா அங்கே ஈரத்தன்மை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஈரத்தன்மை எப்போ குறையுதோ உடலில், தோலில், அப்போ முடியை வந்து நரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ஈரத்தன்மை மெயின்டைன் பண்ணாலே போதும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து பித்தம் கூடுது அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். அதுவும் தான் ரொம்ப டஃப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கும். எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னாக்கா ஈரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணோம்னா அதெல்லாம் வந்து முடியை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஆகும். ஹேர் ஆயில் போடுறது, அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஈரத்தை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப அடிப்படை 90% இதில் கவர் பண்ணிடலாம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையாக இருக்கிற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம ஈரத்தை மெயின்டைன் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் எது போட்டாலும் அந்த உணவு வறண்டு போகும். அப்புறம் வறுத்தது, பொரிச்சது, சுட்டது, இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த உணவும் வறண்டு இருக்கும். அந்த வறண்ட உணவு சாப்பிட்றவங்க வறண்டு போயிடுவாங்க. அவங்க நிறைய தண்ணி குடித்து காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் தாண்டி அந்த ஒரு வறட்சி அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த தாக்கத்தில் தான் அவங்களுக்கு முடி நரைச்சி போகும். இது நான் சொல்கிறது 90%. அதை தாண்டி வந்து காஃபி டீ குடிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். காஃபி டீ குடித்தோம்னா பித்தம் கூடிரும், அது வந்து முடி நரைச்சி போக வச்சிரும். அப்புறம் ரொம்ப லேட்டாக தூங்குறது, அதன் மூலமாகவும் பித்தம் கூடும்.
ரொம்ப கவலை, மன உளைச்சல் இருக்கிறது, அதை நம்ம மாற்றிக்கிறது நல்லது. இது மாதிரியான விஷயங்கள் செய்தாலே போதும். இது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கு இல்லையா? என்னென்ன செய்யக்கூடாதுன்றதும் அதிலே அடக்கமாயிருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாமான்னா பண்ணலாம், நிச்சயம் பண்ணலாம். ஹேர் ஆயில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். கரிசலாங்கண்ணி இருக்கும், நெல்லிக்காய் இருக்கும், கீழாநெல்லி கூட சேர்ந்த ஹேர் ஆயிலாக இருக்குது, முடி நல்லா கருக்க வைக்கிறதுக்கு. அது எல்லாமே என்னன்னு பாருங்கள், லிவரை வந்து பலப்படுத்துகிற மூலிகை. இந்த மாதிரி மூலிகை எல்லாமே. அப்போ லிவரை பலப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம உள்ளே சாப்பிட்லாமே. அந்த கருவேப்பிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா லிவர் தான் கரெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதை நல்லாவே சாப்பிட்டோம்னா, வெளியில் போட்டே அந்தளவுக்கு வேலை செய்யுதுன்னா உள்ளே சாப்பிட்டா என்ன ஆகும்? நீங்கள் தைலமாக காய்ச்சி கூட தைலத்தை வந்து ஒரு 5 ml குடித்தாலும் கூட நல்லது தான். அதை நல்லா தான் வேலை செய்யும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அப்படி டைரெக்டாக வந்து லிவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு வேளை வந்து இரும்புச்சத்து குறைபாடில் இருக்கிறதா இருந்தால் அதையும் நம்ம இது கரெக்ட் பண்ணிக்கும். அதெல்லாம் இல்லாமல் நேரடியாகவும் இரும்புச்சத்து மூலிகைகள் எதாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஷாம்பு போடுறதா சீக்காய் போடுறதா, இது இந்த டிபேட் மட்டும் பேசினா ஒரு நாள் முடிச்சு பேசலாம். ஆனால் எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஷாம்புவோ சீக்காவோ அது பெரிய விஷயமெல்லாம் இல்லை. நல்லா கழுவிக்கணும், ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி விட்டணும். எண்ணெய் பசை வந்து தோலில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுவே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகும். அதனால் ஏதாவது ஒரு எண்ணெய் இருந்தால் நல்லது. இன்னும் நல்ல மூலிகை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, மூலிகை ஆயில் கிடச்சிதுன்னா அதில் பயன்படுத்துகிறது நல்லது. அல்லது நல்ல தேங்காய் எண்ணெய் மட்டும் பயன்படுத்தினா கூட போதும். ஆனால் அந்த எண்ணெய் தினமும் இருந்ததுன்னா வறட்சியை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வறட்சியை கூட்டாமல் இருக்கிறதுக்கான அந்த வழியை பண்ணினா போதும். அப்புறம் அந்த ஆயில் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி விடணும். அதுக்கு வந்து சீக்காவோ ஷாம்புவோ ஏதோ ஒன்று பயன்படுத்தினா போதும். அந்த ஷாம்புனா கெமிக்கல் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது வந்து அங்கே தேங்கிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா அலசி விட்டுறணும். அலசி அங்கே இல்லாத பண்ணி விட்டுட்டு அந்த அன்னைக்கு வந்து ஈவினிங்கே வந்து மறுபடியும் ஆயிலை வச்சிட வேண்டியது. அங்கே இன்னும் கொஞ்சம் வறட்சி அதிகமாக இருக்கும், அந்த வறட்சி குறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டா போதும். அப்புறம் நல்ல வெயிலில் வந்து இருக்கிறது மூலமாக இதை குறைக்க முடியும்னு ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. உண்மையும் கூட நம்மளும் நேரடியாக பார்த்துருக்கோம். அதாவது எப்படி வந்து செடி வந்து நிழல்லே இருந்ததுன்னா அந்த நிறமியெல்லாம் இல்லாமல் வெளுத்து போயிடுது இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து வெயிலில் அதிகமாக புழங்குறவங்களுக்கு முடி வந்து நல்லாவே கருப்பாகவே மெயின்டைன் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க, ஏசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த வெள்ளை முடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக நல்லா நிறைய நேரம் வெயிலில் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தோல் வந்து வெயிலில் போனால் கருக்குதுன்னா அப்புறம் முடியும் தானே கருக்கும். அதை மட்டும் எப்படி ஒத்துக்காமல் இருக்கிறது? ஸோ அதனால் அது நிச்சயமாக அது வேலை செய்யும். காயகல்ப மருந்துகள் சாப்பிட்றது மூலமாகவும் நரதிர மூப்பு எல்லாத்தையுமே விரட்டிடலாம். அதாவது வயசாகிறது, நோய் வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே கெடுத்துடலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் முடி வந்து கருப்பாக்குறது அது ஒரு விஷயமே இல்லை. நிறைய காயக்கல்பங்கள் இருந்தாலும் எளிய காயக்கல்பம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது. இப்போ ஒன்று சொல்லி ஞாபகப்படுத்திக்கிறேன். காலையில் வந்து இஞ்சி, மதியம் சுக்கு, ஈவினிங் வந்து கடுக்கா, 3மே உணவில் வந்து ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துக்கிட்டோம்னா அதுவே போதும், நிறைய வேலைகள் செய்யும். எளிய முறை. அப்புறம் வந்து டையை பொறுத்த மட்டுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை பற்றி விமர்சனம் இருந்தால் கூட ஹெர்பல் டைன்னு சொல்லிட்டு ஒன்று வருது இல்லைங்களா? எந்த இடத்துல வந்தாலும் நிச்சயமாக ஹெர்பலோடு சேர்ந்து ஒரு கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் அது டையாகவே வேலை செய்யும். அதனால் வந்து ஒருவேளை வந்து கெமிக்கல் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்றவங்க அது நிச்சயமாக எந்த ஒரு டையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஹெர்பல் டையாக இருந்தால் கூட யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு டை அடித்தா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எளிய ஒரு டை ஒன்று பரிந்துரைக்கிறேன். அது வந்து முழுக்க மூலிகையில் தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து அதோட தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ஹெர்பல் டைன்னு மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா இது ஹெர்பல் டை அப்படின்றனால ஓரளவுக்கு ஒட்டும். அதில் திருப்தியானவங்க ஆகிக்கலாம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹெர்பல் டையே யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல் பற்றி கவலைப்படாதவங்க ஏதாவது ஒரு கெமிக்கல் டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறது நிச்சயமாக உடலுக்கு தீங்கு விளைக்குன்றதுல சந்தேகமே இல்லை. ஹெர்பல் டைன்னு சொல்லியும் கூட கெமிக்கல் இருக்கிறதுனால அதுவும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுல நிச்சயமாக கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லாமல் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வயதாகிடுச்சு, நம்ம வந்து இந்த முடி வந்து வெள்ளையாயிடுச்சு, இது ஒரு அழகு தான் அப்படின்ட்டு ஏற்று போகிற மனப்பக்குவம் வேணும் ஃபஸ்ட்டு.
இப்போ ஹெர்பல் டை வந்து ஃபார்முலா சொல்லிடுறேன். மருதாணி இலை 2 பங்கு, டீத்தூள் 1 பங்கு, அப்புறம் நெல்லிக்காய் வந்து 1 பங்கு. இதை 3யும் நல்லா அரைச்சி நல்லா ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் வந்து பன்னீர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வெதுன்னு சூடு வந்தோடனே தடவிக்கலாம். தடவிட்டு வந்து 1 ஹவர் வச்சுருந்து ரொம்ப ஷாம்பு போட்டு குளிச்சிட வேண்டாம், சீக்கா மாதிரி போட்டு குளிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கலர் மெயின்டைன் ஆகும். ரொம்ப பளபளன்னு வெள்ளையாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். நிச்சயமாக கருகருன்னெலாம் ஆயிடாது. இது வந்து இருக்கிறதுலே சிறந்த ஒரு டையாக அவங்களுக்கு பயன்படும். இதுக்கு மேலே கருப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மூலிகையிலேருந்து வெறும் மூலிகை மட்டும் பயன்படுத்தி வந்ததுன்னா இவ்வளோ தான் மேக்ஸிமம் கருப்பு வரும். சரிங்க, எல்லாமே பண்ணிட்டேங்க. நீங்கள் சொன்ன உணவு கட்டுப்பாடு, லிவரை கரெக்ட் பண்ணுறது, சூரிய வெளிச்சத்தில் நிற்கிறது, இரும்பு சத்தை உண்டான உணவாக சாப்பிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சித்த மருத்துவம் கூட சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெள்ளையானது கருப்பாயிடுமா அப்படின்னா நிச்சயமாக ஆமான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா வெள்ளையானது தான், அதில் யாருக்கு ஒன்றும் இல்லை. இந்த சில நோய் நிலையில் வெள்ளை ஆகிருந்ததுன்னா அது நிச்சயமாக அது கருப்பாக ஆகிடும், அதில் மாற்றமே இல்லை. இந்த இயற்கையாக மாறின வெள்ளை ஒருபோதும் மாறவே மாறாது. அதை வந்து நீங்கள் வெளியில் ஏதோ ஒன்று சொல்கிறத நம்பி ஏமாந்துட வேண்டாம். ஆக இது மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையும் அதோட அழகான கேசத்தோடு இருந்து இந்த வருடத்தை, புது வருடத்தை நல்லபடியாக துவக்கி வைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.